அரசு பணியாளர்கள் தான் இந்த கேடு கட்ட கேவலங்கட்ட அதிகாரத்தை நிறுவியவர். நடிகை வந்தா பார்க்க போய் கூட்டத்தில் போய் நெறி செத்துப்போ, அப்போவாது 10 லட்சம் கொடுப்பான். நாட்டு பாதுகாப்புக்கு ராணுவத்திலாம் போய் செத்துறாத, 10 பைசா தர மாட்டான். ஒண்ணு குடிச்சுச்சா இல்ல நடிக்கிறவனா கூத்தாடிய பார்க்க போயிச்சா. பாலின் சந்தை மதிப்பு 1,50,000 கோடி, 1,39,000 கோடி இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி. சாராயம் 50,000 கோடி. இது உயிரை எடுக்கு, இது உயிரை கொடுக்கும். ஏன் பால் பொருளாதாரத்துக்கு வரல, சாராய பொருளாதாரத்தில் இருக்குது இந்த அரசு? என் தம்பி பாலு சொன்ன மாதிரி அரசு பணியாளர்கள் தான் இந்த கேடு கட்ட கேவலங்கட்ட அதிகாரத்தை நிறுவியவர்கள். ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? இந்த உரிமையை வாய்த்து போராடுவதற்கு நீங்கள் தகுதி வைத்திருக்கிறீர்களா? யாராசு ஏன் தகுதியான அரசை தேர்வு செய்யாததால் நீங்கள் தகுதியை இழந்திருக்கிறீர்கள். ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? ஒரு ஆட்சியாளன் செய்கிற தவறுக்கு ஆட்சியாளன் அல்ல பொறுப்பு. அந்த தவறான ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்பேற்கணுங்கிறான். நீங்கள் தான். இவங்க வந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும், எங்களுக்கு எல்லாம் செய்யறேன்னு இருக்காங்க. நீங்க உங்களை பார்த்தீர்கள், மக்களை பார்க்கவில்லை, நாட்டை பற்றி கவலைப்படவில்லை. படித்த அரசு பணிக்கு போனவர்கள் நிலைமை இதென்றால் அப்புறம் தம்பி பாலு சொன்ன மாதிரி எத்தனை காலத்துக்கு அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த நிரந்தர பணிக்காகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் 14,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறார்கள். எதுவும் புதியவில்லை, உடன் பிறந்தார்களே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிதான் நாங்கள் வந்தால் செய்வோம் என்று. ஏன் செய்யல? ஒரு நாடு சாராய பொருளாதாரத்தை நம்புது அப்படின்னா, அறிவார்ந்த பெருமக்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, உயிருக்கினி என் உடன் பிறந்தார்களே, பாலின் சந்தை மதிப்பு 1,50,000 கோடி, 1,39,000 கோடி இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி. சாராயம் 50,000 கோடி. இது உயிரை எடுக்கு, இது உயிரை கொடுக்கும். ஏன் பால் பொருளாதாரத்துக்கு வரல, சாராய பொருளாதாரத்தில் இருக்குது இந்த அரசு? அரசு உங்களுக்கு பால் கிடைக்கிறது எங்கிருந்து? ஆந்திராவில இருந்து. ஏன் நீ மாடு வளர்க்கல? அசிங்கம். இங்கே உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக இருப்பது தமிழ்நாட்டில். நான் வேளாண்குடி மகன், நான் கரும்பை விளைய வைப்பேன், நான் தான் உற்பத்தியாளன். ஆனால் விற்பனையாளன் நான் இல்லை. நான் நெல்லை விளைய வைப்பேன், விற்பனையாளன் நான் இல்லை. கத்தரிக்காய், தக்காளி விளைய வைக்கிற நான், விற்பனையாளன் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசில் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக இருக்கிற ஒரு துறை சாராயத்துறை, டாஸ்மார்க் துறை. அவனே தொழிற்சாலை வச்சிருக்கான், அவனே காய்ச்சா, அவனே விற்கிறான். தாண்டா உலகத்துல கொடுமை. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த ஒரு ஆட்சியை உலக வரலாற்றில் நீங்க எழுதி வச்சுக்கணும். பொன்னேட்ல எங்களுக்கு பின்னாடி வருகிற தலைமுறை எழுதும். இல்லை யாராவது நடிகை வந்தா பார்க்க போய் கூட்டத்தில் போய் நெறி செத்துப்போ, அப்போவாது 10 லட்சம் கொடுப்பான். ஒண்ணு குடிச்சுச்சா இல்ல நடிக்கிறவனா கூத்தாடிய பார்க்க போயிச்சா, 2ல 1 நாட்டு பாதுகாப்புக்கு ராணுவத்திலாம் போய் செத்துறாத, 10 பைசா தர மாட்டான். ராணுவ வீரன் அவனா, ராணுவ வீரனா చంపొద్దు నేను